வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றும் சில வழித்தடங்களில் ரயில்கள் காலதாமதம். பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி அரசியல்வாதிகள் தொடர்பில் கருத்து. பாவனைக்கு உதவாத ஒரு தொகை பெரிய வெங்காயம் கைப்பற்றப்பட்டுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஆயிரக்கணக்கானோர் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில். இனி விரிவான செய்திகள். பொல்ககவெல ரயில் நிலையத்தில் இன்று முற்பகல் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிரதான ரயில்கள் சில தாமதமாக கொழும்பை வந்தடைந்தன. மாகுவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலின் சாரதியை பொல்ககவெல பகுதியில் இன்று அதிகாலை பயணிகள் சிலர் தாக்குதல் நடத்த முற்பட்டதை அடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிடுகின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து குறித்த ரயில் கொழும்பை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க சுமார் 38 நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளன. இதனால் அலுவலக ரயில் சேவைகள் மற்றும் ஏனைய ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டதாகவும் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் கூறியது. இது தொடர்பில் ஆராய்வதற்காக மருதானை ரயில் நிலையத்திற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் விஜயம் மேற்கொண்டது. இன்று காலதாமதம் இல்லை, இன்று சரியான நேரத்திற்கு வந்தது. அனைவரும் அரசு சேவையாளர்கள் இவ்வாறு அசௌகரியத்துக்குள்ளாகியுள்ளமையினால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சியடைகின்றது. உலக இளைஞர் மாநாட்டின் 4ஆம் நாள் இன்றாகும். நாளை உலக இளைஞர் மாநாடு நிறைவு பெறவுள்ளது. கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இன்றைய மாநாடு ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி பாலித கொகன தலைமையில் நடைபெற்றது. உலக இளைஞர் மாநாடு நாளை நிறைவு பெறவுள்ளது. இத்துடன் கொழும்பு பிரகடனமும் வெளியிடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நரகன்பட்டி கிருள வீதி இன்று பெர்னார்ட் சோய்சா மாவட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தலைமையில் நடைபெற்றது. கிருள வீதி பெர்னார்ட் சோய்சா மாவட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் தேச விதாரணவும் கலந்து கொண்டிருந்தார். பெர்னார்ட் சோய்சா மேத்தித்துமாலா ஹிரபாரேට පත්ුනේ விவித துக்கஹට விந்தே. பெர்னார்ட் சோய்சா நாட்டின் சுயாதீனம், சட்டம் மற்றும் சுதந்திரத்திற்காக சிறைக்கு சென்றார். தற்போதைய அரசியல் இவற்றிற்கு இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இன்று அரசியலில் ஈடுபடுபவர்கள் பெர்னார்ட் சோய்சாவின் வாழ்க்கையிலிருந்து அனுபவங்களை பெற்றுக் கொள்ள முடியும். மாணவர்கள் மத்தியில் ஊடக அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்து வரும் ஊடக செயலமர்வு இன்றும் நடைபெற்றது. 127வது செயலமர்வு டட்லி சேனநாயக்க கல்லூரியில் நடைபெற்றது. செய்தி அறிக்கையிடல் மற்றும் செய்தி ஆக்க நுணுக்கங்கள் மற்றும் செய்தி முறைகள் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. மாணவர்கள் தமது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டது. அலுத்கம நகரில் உள்ள வர்த்தக கடை தொகுதியொன்றில் இன்று அதிகாலை தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தினால் 5 வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக களுத்துறை நகர சபையின் தீயணைப்பு பிரிவின் பிரதம அதிகாரி மங்கள விஜய குணரத்ன தெரிவித்தார். தீ தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சிரச வெசாக் வலயத்தை முன்னிட்டு நடைபெற்று வரும் சமய வழிபாடுகள் சில நேற்று யட்டி ஹலஹல புராண விகாரையில் இடம்பெற்றன. இந்த சமய நிகழ்வுகளில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஏசி வீரசேகர உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிரச வெசாக் வலயத்திற்கு மத்திய மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பேகடுவ வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ලක්ෂ සංඛ්‍යාත බෞද්ධ ජනතාවට මෙම පිරිත්කම් කලය මහනුවර සිට கண்டி தொடக்கம் புதிய கண்டி, வேங்கொடை மற்றும் கொழும்பு வரை உள்ள பல லட்சக்கணக்கான பௌத்த மக்கள் 3 நாட்களாக நடைபெறவுள்ள சிரச வெசாக் வலயத்திற்கு விளக்கேற்றி வழிபாடுகளை செய்வதற்கு தயாராகி வருகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகள் மிகவும் பெருமதியானதாகும். சிரச ஊடக வலையமைப்பினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயற்திட்டத்தினால் கண்டியிலிருந்து கொழும்பு வரையிலான அனைத்து பௌத்த மக்களுக்கும் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததிட்டு நாங்கள் அனைவரும் சந்தோஷப்பட வேண்டும். சிரச வெசாக் வலயத்திற்கு எமது வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். මාගේ සුබ පැතුම් සහ
සම්පූර්ණ සතුට මේ අවස්ථාවේදී පළ කර සිටිනවා. காலி பெட்டிகலவத்த களஞ்சிய சாலையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பாவனைக்கு உதவாத பெரிய வெங்காயம் கைப்பற்றப்பட்டுள்ளது. காலி நகரில் பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று முற்பகல் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பெட்டிகலவத்த களஞ்சிய சாலையில் இருந்து பாவனைக்கு உதவாத ஒரு தொகை பெரிய வெங்காயம் கைப்பற்றப்பட்டுள்ளது. விற்பனைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்ட நிலையில் இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. 2500 கிலோகிராமிற்கும் அதிகமான பெரிய வெங்காயம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்தனர். 30 கிலோகிராம் நிறையுடைய 30 பை பெரிய வெங்காயம் உட்பட களஞ்சியத்திலிருந்து பாவனைக்கு உதவாத மேலும் ஒரு தொகை பெரிய வெங்காயமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் குறித்த களஞ்சிய சாலை உரிமையாளர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மனிதனின் வாழ்க்கைக்கு முக்கிய ஆதாரங்களில் ஒன்றுதான் நீர். ஆனால் இந்த நீரை பெற்றுக்கொள்வதில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சொல்லில் அடங்காதவை. வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சிதம்பரம் கிராம சேவகர் பிரிவில் அமைந்துள்ள கட்குளம் கிராமமே இது. யுத்தத்தினால் தமது வாழ்வை இழந்த இந்த பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் கூட எதுவுமின்றி தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் நிலைமையை இங்கு காணப்படுகின்றது. வாழ்வதற்கு சொந்த நிலங்கள், வீடுகள் இன்றி தகர குடில்களிலும் ஓலைகளால் வேயப்பட்ட கொட்டில்களிலும் தமது வாழ்க்கையை கொண்டு நடத்தும் இந்த மக்களுக்கு குடிநீர் கூட மறுக்கப்படுகின்றமை மிகவும் வேதனைக்குரிய விடயம். கட்குளம்னு அழைக்கிறாங்க. ஆனா இந்த பகுதியில கிட்டத்தட்ட 96ஆம் ஆண்டு அளவுல குடியேற்றங்கள் செய்யப்பட்டு இந்த குடியேற்றமானது தண்ணீர் பிரச்சனை, அதாவது நீண்ட காலமான தண்ணீர் பிரச்சனை கிராம லெவல்ல இருந்து வருது. அதுல 2007ஆம் ஆண்டு குடியேற்றப்பட்ட கட்குளம் 1, 2, 3, 4ன்னு சொல்லி 4 கிராமங்கள் குடியேற்றப்பட்டிருக்கு. அந்த கிராமத்திலையும் அதே தண்ணி பிரச்சனை இருக்கு. மலை சார்ந்த பிரதேசம் என்றபடியினால இந்த பிரதேசத்துல தண்ணிகள் மக்களுக்கு சரியான முறையாக கிடையாது. அதே போல இந்த வருஷத்துல இயற்கை சூழல் காரணமா இந்த மழைகளும் குறைவுனால இப்ப 2ஆம் மாத அளவிலேயே இந்த தண்ணி பிரச்சனை வந்திருக்குது. யுத்த கால பகுதியில் வவுனியா சிதம்பரபுரம் இடைத்தங்கல் நலன்புரி நிலையத்தில் வாழ்ந்து வந்த மக்களில் ஒரு தொகுதியினரே 2006ஆம் ஆண்டு இந்த பிரதேசங்களில் குடியமர்த்தப்பட்டனர். ஆனால் குடியமர்த்தப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை இங்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதுடன் அதற்காக மக்கள் தொடர்ந்தும் போராட வேண்டிய நிலையை தொடர்கின்றது. இந்த மக்களுக்கு ஆரம்பத்தில் வவுனியா பிரதேச சபை மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஆகியன பவுசர் மூலம் நீர் வழங்கி வந்தன. பின்னர் அங்கு குழாய் கிணறுகள் அமைத்து கொடுக்கப்பட்டன. அதன் பின்னர் நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. கோடை காலங்களில் கிணறுகளில் நீர் குறைந்து விடுவதனால் குடிப்பதற்கும் ஏனைய தேவைகளுக்கும் தாம் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் 10 குழாய் கிணறுகளே உள்ளதுடன் அவற்றில் குறிப்பிட்ட அளவு நீர் மட்டுமே பெறக்கூடியதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் வாழும் இம்மக்களுக்கு உயிர் வாழ்க்கைக்கு தேவையான நீரை பெற்றுக் கொடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்டவர்களின் கடமை அல்லவா? 7 வருட காலமாக தண்ணீருக்காக தினம் தினம் போராடும் இந்த மக்களின் துயர் இப்போது நீங்கும். கொடகலை அரசினர் ஆசிரியர் கலாசாலையின் முத்தமிழ் கலை விழா கல்லூரி பிரதான மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக அரசினர் ஆசிரியர் கலாசாலையின் முன்னாள் அதிபர் எஸ் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். இந்த கலை நிகழ்வில் பரதநாட்டியத்துடன் மறைந்து வரும் பாரம்பரிய சுதேச கலை நிகழ்வுகளான நாட்டிய நாடகம், கூத்து, குழுப்பாடல் முதலியனவும் மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது மணித்தியாளர் செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். 0114896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.